நம்முடைய ஆற்றலை தேவையற்ற விஷயங்களுக்கும் மனிதர்களுக்கும் செலவிடுவதை நிறுத்துவதால் நமக்கான நல்ல செயல்கள் செய்வதற்கான ஆற்றலாக அது நம்மிடம் நிலைபெற்று நிற்கும். எவ்வளவுதான் பிறரிடம் அன்பாகவும் உண்மையாகவும் இருந்தாலும் சுயமரியாதையுடன் இல்லாவிட்டால் மற்றவர்கள் நம்மை பயன்பாட்டிற்கு மட்டுமே உள்ள ஒரு நபராக எண்ணுவார்கள். வெற்றியை தீர்மானிப்பது அதிகப்படியான முயற்சிகளையும் தாண்டி வெற்றி அடைய முடியும் என்ற நம்பிக்கைதான். நமக்கு எது தேவையோ அதை பிறரிடம் கேட்பதும், எது விரும்பத்தக்கதாய் இல்லையோ அதை பிறரிடம் கூறிவிடுவதும் நம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மிகுதியான திறமைகள் இருந்தாலும் அதை உறவினர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அளிப்பதால் நம் மரியாதை அதிகரிப்பதில்லை. சமுதாயத்திற்காக அதை செலவிடும் போதுதான் மரியாதை அதிகரிக்கும். நம்முடைய பலவீனங்கள் பிறரின் பார்வையில் அவர்களை விட நம்மை கீழ்நிலையில் உள்ளதாக எண்ண தோன்ற வைக்கும். எனவே அதை பிறரிடம் கூறாமல் அதை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். தவறான செயல்களை செய்யும் மனிதர்கள் எப்போதும் ஏதாவதொரிடத்தில் செய்யும் தவறை உணராவிடில் அதற்கான வெகுமதியை அதிகமாக கொடுக்க நேரிடும். சரியான நோக்கங்களை கொண்டவர்களின் செயல்கள் அவர்களின் நேரத்திற்குள் கட்டமைக்கப்படுகிறது. சேதப்படாத எந்த ஒரு பொருளும் சிறப்பான தோற்றத்தை பெறுவது இல்லை. மனிதர்களிலும் உடையாத மனிதர்கள் வாழ்வில் வெற்றியடைவதில்லை. நம்மிடம் நாம் எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பது அவசியம். நம் உடலுக்கும் மனதுக்குமான நன்மைகளை நமக்கு நாமே செய்து கொள்வதற்கான பொறுப்பும் நம்முடையதுதான். நமக்கான மகிழ்ச்சியான சூழலையோ துன்பமான சூழலையோ நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதை பொறுத்து அது மறுபடி நம்மை வந்து சேர்கிறது. நமக்காக கொடுக்கப்பட்ட அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. நம்மால் அவை பலன் பெறக்கூடும், இல்லையேல் அவைகளால் நாம் ஏதோ ஒரு பலனை பெறுவோம். கற்பனையில் நாம் காணும் அனைத்தும் நிஜத்தில் சாத்தியமே, முயற்சியுடன் கூடிய தொடர்ச்சியால். சுயமாக சிந்தித்து நாம் எடுக்கும் முடிவுகள்தான் மற்றவர்களிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டும். ஒரு சில அனுபவங்கள் பெறுவதற்காகவே நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடங்கப்படுகிறது. அடைந்த அனுபவங்கள் மட்டுமே நம்முடன் கொண்டு செல்ல முடிகிறது. தோல்வி எப்போதும் வெற்றிக்கான சிறப்பான பாதையை வகுத்து கொடுக்கும். ஆனால் தோல்வியை சந்திக்கும் போது அதை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் என்பதை பொறுத்து. தூய்மையான இதயம் அன்பை கொடுப்பதில் கவனம் செலுத்துகிறது. நன்றி கொண்ட இதயம் பெற்ற அனைத்தையும் பிறருக்கு கொடுத்து விடுகிறது. பிறரை குறித்து எண்ணாத இதயம் தன்னையும் பிறரையும் வதைக்கிறது. எப்போதும் விழிப்புணர்வுடன் செயல்படும் நபர்களால் தவறுகள் வெகுவாக குறைக்கப்படுகின்றன. நிகழ்காலத்தில் எந்த நினைவும் இருப்பதில்லை. கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ பற்றி எண்ணுவதும் நிகழ்காலத்தில்தான். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.